மனம் அறிந்து மார்க்கம் செய்க. ஒரு ப்ரெசன்டேஷன் அப்படின்ற விஷயம் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல தரமான ப்ரெசென்டராக இருக்கணும்னா என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதை பார்ட் 1ல் பார்த்தோம். ஸோ அதை எந்த மைண்ட் செட்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு 4 பாயிண்ட்டை பார்ட் 2ல் பார்த்தோம். இந்த பார்ட் 3ல் ஒரு ப்ரெசன்டேஷன் எப்படி எடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு 3 முக்கியமான வழிமுறைகள் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே லீடர்ஸ், நீங்கள் ஒரு ப்ரெசென்டராக ஆகிறதுக்கான தரமான 3 ஸ்டெப் பார்க்கலாமா? நம்பர் 1 என்ன அப்படின்னா, உங்களோட கம்பெனி இருக்கு இல்லையா, ஸோ உங்களுடைய பிஸ்னஸ், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு பிஸ்னஸை மக்கள் ஏன் பண்ணணும், வை தே டூ அப்படின்றதுக்கான ஒரு 10 பாயிண்ட்டை நீங்கள் ரெடி பண்ணணும். டைரக்ட் செல்லிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான காரணங்கள் இருக்குது. அவங்களுக்கு கடன் பிரச்சனை, ஸோ பொருளாதார சிக்கல்கள், அதுக்கப்புறம் ஹெல்த் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா. இந்த பாயிண்ட்ஸை ஒவ்வொன்றா எழுதி வச்சு ப்ரெசன்டேஷனில் அவங்க கிட்ட நீங்கள் கேட்டு அதை பற்றின அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு புரிய வச்சு ஓகே அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகணும். ரெண்டாவது, ஓகே உங்களுடைய கம்பெனி, வை வித் யுவர் கம்பெனி அப்படின்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏன் உங்கள் கம்பெனி அவங்க பண்ணணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா 1000 கம்பெனி இருக்கு இல்லையா, ஸோ பட் உங்கள் கம்பெனியில் பண்ணுறதுக்கு ஒரு தரமான 10 பாயிண்ட். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளானை சொல்கிறது, ப்ராடக்ட்டை சொல்கிறது, இன்கம் பற்றி காட்டுறதை பற்றி நான் சொல்லலை. கம்பெனியுடைய ஓகே தரமான பர்பஸ், விஷன், மிஷன், இந்த மாதிரி ஓகே குவாலிட்டியாக அது எந்த வகையில் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை மேட்ச் பண்ணி ஓகே ஒரு 10 பாயிண்ட்டை கிரியேட் பண்ணி உங்கள் கம்பெனியில் அவங்க ஏன் பண்ணணும் அப்படின்றதுக்கான தரமான 10 பாயிண்ட்டை ப்ரெசன்டேஷனை நீங்கள் வைக்கணும். அண்ட் 3வது, ஓகே கம்பெனி நல்லா இருக்குது, அவங்க ஏன் பண்ணுறது கிளாரிட்டி ஆகிட்டாங்க. தேர்டு, உங்கள் கூட ஏன் பண்ணணும், வை ஓகே வித் யூ அப்படின்றத நீங்கள் வந்துட்டு நோட் பண்ணிக்கங்க. இதில் ஓகே நீங்கள் என்ன மாதிரி ஒரு கேரக்டர், என்ன மாதிரி ஒரு வேல்யூபிளான பர்சன், என்ன மாதிரி வந்துட்டு ஒரு தரமான சர்வீஸை அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவீங்கன்ற அந்த ஒரு வேல்யூ, உங்களோட நாலேஜ், டேலண்ட், ஸ்கில், இந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு கொடுக்கணும். நான் நிறைய சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு காட்டக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஓல்டு ஸ்டைல். ஓகே அதை உடச்செறிஞ்சு நீங்கள் அவங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற விஷயத்தை நீங்கள் வந்துட்டு ஆணித்தரமாக நீங்கள் பதிவு பண்ணக்கூடிய லீடர்ஸ். ஓகே அவங்க டெசிஷனை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுப்பாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா அவங்கள முடிவெடுக்க வைக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை ப்ரெசன்டேஷனில். இதை மறந்துடாதீங்க. ஸோ அதே மாதிரி க்ளோசிங்கை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அவங்கள ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வரது மட்டும் தான் நம்மளுடைய வேலையாக இருக்கணும். இதை இன்னும் அழகாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அடுத்த பாட்டில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ லீடர்ஸ்.